ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். இது நம்மளோட ரியல் வேர்ல்டில் இருக்கிற பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணியோ இல்லைனா நம்மளோட ரியல் வேர்ல்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், ரியலான எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இமேஜினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. இது எழுதப்படுறதுக்கான காரணமே ரீடர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும், ஏதாவது ஒரு வாழ்க்கை வரலாறை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், ரெக்கார்டாக நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்படுறது தான் இந்த நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். இந்த நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸில் இருக்கிற மேஜரான டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெமோயர்ஸ், அப்புறம் எபிஸ்டல்ஸ். ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி அப்படிங்கிறது ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு பர்சனோட லைஃப்பை பற்றி இன்னொருத்தங்க எழுதுறது தான் பயோகிராஃபி. இது எப்போவுமே தேர்ட் பர்சன் நரேட்டிவில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பில் நடந்த ரியலான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயோகிராஃபி அப்படிங்கிறதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிலாம் இருக்கும்னா ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், தேர்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும், ஒருத்தங்களோட லைஃப் ஸ்டோரியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒருத்தங்களோட லைஃப்பை பற்றி ரீடர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வரும், அந்த சேலஞ்சஸை எப்படி ஒருத்தவங்க ஓவர் கம் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீடர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் பயோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி அவங்களோட பயோகிராஃபியை வால்டர் ஐசக்சன் அவங்க எழுதியிருப்பாங்க. இதே வால்டர் ஐசக்சன் அவங்க பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட பயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. த லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபியை ஜேம்ஸ் போஸ்வெல் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. காந்தி லைஃப் அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபியை கிருஷ்ணா கிருபலனி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. தென் பயோகிராஃபி எப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னொருத்தங்க எழுதுகிறாங்களோ அதே மாதிரி ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி அவங்களே எழுதுறது தான். இந்த ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா அவங்கள பற்றி அவங்களே எழுதுனதுனால அது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும். அதாவது ஐ, மீ, மை இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இது ஒருத்தங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தங்களோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எமோஷன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட க்ரோத், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் யாரோடதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஹெலன் கெல்லர் அவங்க த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஆட்டோபயோகிராஃபியாக எழுதியிருப்பாங்க. தென் த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் அப்படிங்கிறத ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறது பெஞ்சமின் ஃப்ராங்க்லினே எழுதியிருப்பாங்க. தென் மெமோயர்ஸ் அப்படிங்கிறதும் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரைட்டிங் தான். ஆனால் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரைட்டிங் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது அவங்களோட என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரியை எழுதுறது மாதிரி இருக்கும். ஆனால் மெமோயர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அவங்களோட ஹோல் லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்காது. மெமோயர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இது ரொம்பவே பர்சனலாக, எமோஷ்னலாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ், லெசன்ஸ், டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க லைஃப்பில், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் தான் எழுதியிருப்பாங்க. இதுவுமே அவங்களோட ரியலான எக்ஸ்பீரியன்ஸஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலர் டு ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கும். ஆனால் ஆட்டோபயோகிராஃபி அவங்களோட என்டையர் லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்கும். மெமோயர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெமோயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா மாயா ஏங்கலோ எழுதின த ஹார்ட் ஆஃப் அ விமன் அப்படிங்கிறது, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின அ மூவபிள் ஃபீஸ்ட் அப்படிங்கிறது, இது எல்லாமே அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு பார்ட்டை பற்றி மட்டும் எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மெமோயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் எபிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா லெட்டர்ஸ். அது ஃபிக்ஷனலாகவும் இருக்கலாம், நான் ஃபிக்ஷனலாகவும் இருக்கலாம். இது ரைட்டரோட தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், எமோஷன்ஸ் இல்லைனா அட்வைஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபார்மலாகவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம். அவங்க என்ன பர்பஸ்க்காக எழுதுகிறாங்களோ அதை பொறுத்து இந்த ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படிங்கிறது மாறும். எபிஸ்டல்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பர்சனல் லெட்டர்ஸ், இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம எழுதுறது.
தென் பப்ளிக் லெட்டர்ஸ், இது வந்து சொசைட்டிக்கு லீடர்ஸ் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெட்டராக இருக்கும். தென் லிட்ரரி லெட்டர்ஸ், இது வந்து க்ரியேட்டிவான லெட்டர்ஸாக இருக்கும். தென் ஃபிலோசபிக்கல் லெட்டர்ஸ், இது வந்து ஏதாவது ஒரு ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த ரீடர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் டிடாக்டிக் லெட்டர்ஸ், இது ஏதாவது ஒரு விஷயத்த டீச் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல எழுதின மாதிரி இருக்கும். எபிஸ்டில்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மோண்டைன் எழுதின அவங்களோட எஸ்ஸே தான் சொல்லியிருக்காங்க. எபிஸ்டில்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளோட கல்ச்சர், நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற ட்ரெடிஷ்னலான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக எழுதப்படுதுன்னா, ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரிஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு, ரீடர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்த சொசைட்டிக்கு எஜுகேஷ்னல் மோட்டிவோட கொண்டு வர்றதுக்கு, ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரியாலிட்டியில் இருக்கிற லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ரீடர்ஸோட எந்த மாதிரிலாம் கனெக்டாக இருக்கும் அப்படின்னா, உண்மையை சொல்கிறது மூலமாக, ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறது மூலமாக, ஃபேக்டை சொல்கிறது மூலமாக, பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறது மூலமாக ரீடர்ஸோட கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's all about non-fictional prose. நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.